ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இன்றைக்கி அக்டோபர் 1. ஓகே, நான் எதை சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல், யூடியூப் சேனல் ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஎஸ் அகாடமி என்னுடைய யூடியூப் சேனல். இது டிஎன்பிசி மற்றும் டெட்டு, டிஆர்பி, ரயில்வே எக்ஸாமு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய சேனல் மூலிமா நான் மெட்டீரியல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். தமிழாக இருக்கட்டும், அண்டு ஜிகே கொஸ்டினாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி, எனிவே எல்லா மெட்டீரியலும் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு 7 மந்த் ஆகுது. என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 year பேக் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில், என்னுடைய ஃபேஸ்புக்கில். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன தான் படித்தாலும் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்றது சும்மா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? நாம் இதுக்கு முன்னாடி 2 டிவிஷனில் நம்ம பண்ணியிருப்போம். ஒன்று ஸ்கூல் லைஃபு, 2வது காலேஜ் லைஃபு. அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம 3வது கட்டமாக எல்லா இளைஞர்களும் சரி, மாணவர்களும் சரி, கோச்சிங் சென்டர், அகாடமிஸ் தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. 3வது கல்வி நிலையமாக கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் படித்தாலும் எல்லா போஸ்டிங்க்கும் அரசாங்கம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சுட்டாங்க, போட்டித் தேர்வுகள். அந்த போட்டித் தேர்வு நம்ம எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதே போல் நம்ம பாஸ் பண்ணாலும் இதில் நிறையா கம்யூனிட்டி வேக்கன்சி இருக்குது, பர்சன்டேஜஸ் இருக்குது. அது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம், அவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. பெண்களுக்கு அதே போல் 30% இடஒதுக்கீடு இருக்குது. இது போல் நிறையா கட்டமைப்புகள் நம்ம இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் நிறையா கட்டமைப்புகள் இருக்குது. நம்ம எவ்வளோ பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டாலும் போஸ்டிங் கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு எல்லாமே என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போயிட்டு அங்கே கொடுக்குற மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி, கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி, அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி, இது மூலிமா நிறைய பேர் லைஃப்பில் சீக்கிரம் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கைடன்ஸ் முக்கியம். ஒரு வழிகாட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும். அது கைடன்ஸ் இல்லை, வழிகாட்டி இல்லை அப்படின்னா நம்ம தேடி போகிற வெற்றி பாதியிலே நின்றுடும். அதுக்கப்புறம் நம்மளால் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அடையலாம், பட் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிலே ஆகிதான் நம்ம அந்த வெற்றியை அடைய முடியும். சீக்கிரம் நம்ம ஒரு வெற்றியை அடையணும் அப்படின்னா உழைப்பு முக்கியம், பயிற்சி முக்கியம். ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரோ, மற்றபடி யாராவது ஒரு முன்னிலை பாஸ் பண்ணிவிட்டு பெரிய இடத்துல இருக்கிறவங்க கைடன்ஸும் நம்மளுக்கு முக்கியம். அந்த கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு 1 year 2 years நம்ம வெற்றி அடைய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 5 months 6 months நம்மளால் வெற்றி அடைய முடியும். எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி முக்கியம். அதே போல் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணாலும், எவ்வளோ பெரிய சினிமா ஆக்டர்ஸாக இருந்தாலும் ரீச் ஆகலாம். ஆனால் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம சினிமா மூலயமா நம்ம நிறைய இடத்துல ரீச் ஆகிருக்கலாம். நம்மளை நிறைய பேர் பார்த்து டிவியில் ஃபோன்லலாம் பார்த்துருப்பாங்க.
ஓகேங்களா. ஆனால் நம்ம அந்த வெற்றியை தேடி போகும்போது ஒரு கைடன்ஸ் இல்லாமல், ஒரு கட்டமைப்பு இல்லாமல், ஒரு உழைப்பு இல்லாமல், ஒரு பயிற்சி இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணுறது, ஒரு தேர்தலில் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கள சேர்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை வேணும், ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். அதுபோல் தான் நம்ம அரசாங்க வேலைக்கு படித்து கொண்டு இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், சிறப்பான பயிற்சி வேணும். நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் வந்து அடைய முடியும், பாஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நிறையா கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. பிஜி டிஆர்பியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அந்த டெட்டாக இருக்கட்டும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2026 டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு நம்ம இன்னையிலேருந்து ஓரளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான், படித்தா மட்டும்தான் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். கண்டிப்பாக தமிழாக இருக்கட்டும், மற்ற ஜிகே கொஸ்டினாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இப்போது 28/9/2025 செப்டம்பர் மாதம் சண்டே வந்து குரூப் 2 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அதில் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறப்போ தமிழ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருக்கிறவங்களுக்கு தமிழ் வந்து 80 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த கலை சொற்கள் இது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும். ஏன்னா நிறையா கலைச்சொற்கள் வந்து நம்ம படிக்காத கேள்விப்படாத ஒரு கலைச்சொற்களாக இருந்துச்சு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அது ஈஸி. ஓகேங்களா. தமிழ் ஈஸியாக இருந்துச்சு, ஓரளவு சீக்கிரம் கொஞ்சம் ஈஸி. அப்போது நம்ம குரூப் 4ஓட குரூப் 2 நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ குரூப் 2 ஈஸியாக இருந்துச்சு, குரூப் 4 கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 வந்து ஒரே எக்ஸாம் மட்டும் தான். அதில் பாஸ் பண்ணோடனே கவுன்சிலிங் போனோடனே உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஆனால் குரூப் 2வில் அது அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், குரூப் 2க்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இது 3 ஸ்டெப் இருக்குது. அதில் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், ஈஸியாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அதே போல் குரூப் 2A அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எழுதணும். இது 2 மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேங்களா. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு படித்தா மட்டும் தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும், அரசாங்க வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம ப்ரைவேட்டில் ஒரு வேலைக்கு போனாலும் சம்பளம் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 10,000 12,000 15,000 தான் சம்பளம் ஸ்டார்டிங்ஸை கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை வச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் லைஃப்பை மூவ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஏன்னா நிறையா நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இந்திக்காரங்க நிறைய பேர் சவுத் இந்தியாவில் வந்து வந்துட்டாங்க. அவனுக்கு ஒரு நாளைக்கு 200-300 ரூபா கொடுத்தா கூட அவன் அந்த வேலையை செய்கிறான். வருஷம் ஃபுல்லாக கண்ணு முடிச்சு டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு செஞ்சுட்டு 10,000 5,000 6,000 சம்பளம் கொடுத்தா கூட வாங்கிட்டு போயிடுறான். அவனுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்மளால் சவுத் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து மேக்ஸிமம் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 30,000 35,000 சேலரி வாங்கினா மட்டும்தான் அவனால் அந்த ஃபேமிலியை வந்து மூவ் பண்ண முடியும். ஓரளவு முழுமையாக வந்து அவனுடைய வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். அப்போது அதை சார்ந்து நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலையை நோக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதில் தான் சம்பளம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. சம்பளம் வந்து எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. அப்போது அதை நோக்கி ஓடணும். அப்போ அதை நோக்கி ஓடணும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு நிறையா படிக்கணும், நிறைய விஷயம் வந்து ட்ரைனிங் பண்ணணும், பயிற்சி எடுக்கணும். அதே போல் முன்னோடிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கைடன்ஸ் வச்சுட்டு அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு, அவங்க ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட மெசேஜை கேட்டு நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா. என்னுடைய ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில், அதாவது தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 டாபிக்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் ஷார்ட்டில் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சான்றோர்கள் அவங்கள பற்றி நான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முக்கியமான தினங்கள், அதாவது டேஸ், இது வந்து நம்ம டிஎன்பிசி வந்து கேட்குறாங்க. அதுவும் வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லா டேஸும் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நிறைய ஜிகே கொஸ்டின்ஸு அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா, அதாவது குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து
மெயின்ஸுக்கு என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதில் இன்னிலேருந்து எல்லோரும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படித்து லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தேடி போங்க. அதே போல் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நம்ம படிக்கணும் அப்படின்னா, பட்டு சிலபஸில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை வந்து கவர் பண்ணணும். சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணிடணும் புக்ஸில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் இல்லாத கண்டென்ட்ஸ் மெசேஜஸை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும், படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச், ஏதாவது ஒரு அகாடமியிலோ டெஸ்ட் பேட்ச் வந்து டெய்லியும் போட்டு பாருங்கள். அதே போல் மேக்ஸும் வந்து டெய்லியும் பாருங்கள். அதே போல் மேக்ஸ் வந்து டெய்லியும் போட்டு பாருங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக 2026 குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த டைமே கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் எப்படி கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு நம்மளை வந்து ப்ரிஃபர் பண்ணால் மட்டும்தான், பாஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. பல லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதால வேக்கன்சி கம்மி. அதே போல் ஒரு எக்ஸாம் அப்படின்றதால வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இப்போலேருந்து நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டு படித்தா மட்டும்தான், படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கோ டெஸ்ட் போடுறதுக்கோ உங்களால் முடியும். அப்போ தான் உங்களால் எல்லா சிலபஸும் 100க்கு 100 சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும். நீங்கள் வந்து கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தமிழை உங்களால் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது, படித்து முடிக்க முடியாது. அதால் இன்றைக்கி அக்டோபர் 1லேருந்து சரஸ்வதி பூஜை, இன்னிலேருந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு 2 hours, நைட்டில் 3 hours ஏதாவது படிங்க. ஓகேங்களா? ஓகே, என்னுடைய ஆர்எஸ் வேவ்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து கொஞ்சம் ரீச் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் வந்து எஸ் ரஞ்சித்குமார். ஓகேங்களா? ஓகே, பாய்.